வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு விரைந்து திரும்பிட நாம் அனைவரும் இணைந்து நிற்போம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வான எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. உளமாற என்று கூறி பதவியேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றினோம் என்று கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். சபாநாயகராக அப்பாவு போட்டியின்றி தேர்வு. துணை சபாநாயகராகிறார் பிச்சாண்டி. மதுரையில் நேற்று முதல் காத்திருந்தவர்களுக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்து. சென்னையில் இறந்தவர்கள் பெயரில் மருந்து வாங்க முயற்சித்த புகாரில் 3 பேரிடம் விசாரணை. கோவை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கைகள் பற்றாக்குறை என்று புகார். சிகிச்சை கிடைக்காமல் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே தவிக்கும் அவலம். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் 14 நோயாளிகள் மரணம். நுரையீரல் தொற்று பாதிப்பால் உயிரிழப்பு என்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் விளக்கம். புதுச்சேரியில் ஆட்சியை கைப்பற்ற பாரதிய ஜனதா சதி செய்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் ஊரணியில் திரள வேண்டுகோள். அரபிக்கடலில் இன்னும் 5 நாட்களில் புயல் உருவாக வாய்ப்பு. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றோர் கரை திரும்ப அறிவுறுத்தல். நாடு முழுவதும் மேலும் 3,29,000 பேருக்கு கொரோனா. பாதிக்கப்பட்டவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. திருப்பதி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நிகழ்ந்த சோகம். கொரோனா தொற்றாளர்கள் 11 பேர் மரணம். உரிய விசாரணை மேற்கொள்ள ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் உத்தரவு. இந்தியன் 2 படம் உருவாக தாமதத்திற்கு லைகா நிறுவனமே காரணம் என்று இயக்குநர் சங்கர் குற்றச்சாட்டு. பட்ஜெட்டை குறைத்ததாக உயர்நீதிமன்றத்தில் புகார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தோழமை கட்சி என்பதை கடந்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இணைந்து செயல்பட வேண்டும் என்று எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கொரோனா 2வது அலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதே அரசின் முதன்மையான பணியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளவர்கள் தேர்தல் களத்தில் வெவ்வேறு கூட்டணியில் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக களம் கண்டிருந்தாலும் மக்கள் நலன் காப்பதில் கட்சி பாகுபாடின்றி பணியாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு உதவிகளை செய்வதுடன் அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தொய்வு இருந்தாலோ, படுக்கை வசதி, ஆக்சிஜன், மருந்து தேவை ஆகியவற்றில் நெருக்கடி இருந்தாலோ அரசின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு விரைந்து திரும்ப ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தோழமை கட்சி என்பதை கடந்து மக்களின் பிரதிநிதிகளாக பணியாற்றுவோம் என்று மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். 16வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. பேரவை நிகழ்வை திருக்குறள் வாசித்து தற்காலிக சபாநாயகர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், உழைத்து உயர்ந்தவர் திமுக தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அதனையடுத்து உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு தொடங்கியது. முதலாவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.
தொடர்ந்து அமைச்சர்கள் அனைவரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உளமாற உறுதியேற்கிறோம் என்ற வார்த்தையை அமைச்சர்கள் பயன்படுத்தினர். அதனையடுத்து முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் சபாநாயகர், கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் அதற்கு பிறகு அகர வரிசைப்படி எம்எல்ஏக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்ளும் போது கடவுள் அறிய என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை கடவுளறிய உறுதி கூறுகிறேன். உடல்நலக்குறைவு காரணமாக அமைச்சர்கள் எஸ். சிவசங்கர், மதிவேந்தன் ஆகியோரும், அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், வைத்திலிங்கம், இசக்கி சுப்பையா ஆகியோரும் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்கவில்லை. சட்டப்பேரவைத் தலைவராக போட்டியின்றி அப்பாவு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பேரவை துணைத் தலைவராக கு. பிச்சாண்டி போட்டியின்றி தெரிவாகியிருக்கிறார். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் 12 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகர் பதவிக்கு அப்பாவும், துணை சபாநாயகர் பதவிக்கு பிச்சாண்டியும் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தனர். பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான பதவியேற்பு நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க பாஜக சதி நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திருமாவளவன், புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் முன்பாகவே நியமன எம்எல்ஏக்களை பாஜக நியமித்திருப்பதாகவும் இந்த அப்பட்டமான ஜனநாயக படுகொலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவை சேர்ந்த 3 பேர் அவசரமாக நியமன உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பாஜகவின் எண்ணிக்கை 9ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கும் திருமாவளவன், முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமி கொரோனாவால் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொல்லைப்புறமாக ஆட்சியை பிடிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருவதாகவும் சாடியுள்ளார். புதுச்சேரியில் 6 இடங்களை கைப்பற்றியிருக்கும் திமுக உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்குள் குழப்பமில்லை என்று பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 நியமன எம்எல்ஏக்களும் சுவாமிநாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதையடுத்து செய்தியாளர்கள் சந்தித்த சுவாமிநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி குணமடைந்து வந்த பிறகே துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். பல்வேறு யூகங்கள், பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் மிகப்பெரிய வெற்றிகரமான மக்களுடைய அத்தனை திட்டங்களையும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாங்கமாக என்டிஏ அரசாங்கம் கண்டிப்பா அமையும். இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு அரபிக்கடலில் வரும் 16ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடலில் 14ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புயல் உருவானால் வடமேற்கு பகுதியில் நகர்ந்து கிழக்கு மத்திய அரபிக்கடலில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம், கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், அரபிக்கடலுக்கு சென்ற மீனவர்கள் வரும் 14ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பொழியும் எனவும், பிற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கில் சரக்கு வாகனங்களை பராமரிக்கும் பணிமனைகளை திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சருக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் சுமார் 25% சரக்கு வாகனங்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இந்த வாகனங்களை சரிபார்க்கும் பணிமனைகளை திறக்க காவல்துறை அனுமதி அளிப்பதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களின் பராமரிப்பு பணிகளை நிறுத்தினால் அத்தியாவசிய பொது சரக்கு சேவை பெருமளவில் பாதிக்கப்படும் என்றும், இதனால் பராமரிப்பு பணிமனைகளை திறந்து பணியாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் லாரி உரிமையாளர் சம்மேளனம் கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சையில் திமுக பிரமுகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் இரவோடு இரவாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தஞ்சை அண்ணா சாலையில் உரிய ஆவணம் இல்லாமல் வந்த சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மோகன் 200 ரூபாய் அபராதம் கட்டுமாறு கூறியுள்ளார். உடனே சரக்கு வாகன ஓட்டுநர் தஞ்சை நகர திமுக துணைச் செயலாளர் நீலகண்டனுக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு ஆதரவாளர்களுடன் வந்த நீலகண்டன் பணியில் இருந்த உதவி ஆய்வாளரை மிரட்டி வாகனத்தை விடுவிக்குமாறு கூறியதாக கூறப்படுகிறது. அப்போது உதவி ஆய்வாளர் மோகன், இதற்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வரும் நீங்கள் எனது தெருவில் 2 மாதமாக தண்ணீர் வரவில்லை, அதை சரி செய்ய வரவில்லையே என கேட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் மோகன் இரவோடு இரவாக ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
இந்தியன் 2 படத்தின் தாமதத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனமான லைகா தான் காரணம் என இயக்குநர் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியன் 2 திரைப்பட படப்பிடிப்பு பணிகளை முடித்துக் கொடுக்காமல் வேறு படங்களை இயக்க இயக்குநர் சங்கருக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் இயக்குநர் சங்கர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் படத்தின் பட்ஜெட் தொகையை 270 கோடியிலிருந்து 250 கோடியாக லைகா நிறுவனம் குறைத்ததாலேயே படப்பிடிப்பு பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் கமலுக்கு மேக்கப் அலர்ஜி ஏற்பட்டது, படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட கிரேன் விபத்து, கொரோனா ஊரடங்கு போன்றவைகளாலும் படப்பிடிப்புக்கு தாமதம் ஏற்பட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே பட தயாரிப்பு பணிகளில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு தான் பொறுப்பல்ல என கூறி இயக்குநர் சங்கர் லைகாவின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அதில் கூறியிருந்தார். இதனை படித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற படுக்கைகள் காலி இல்லாததால் தொற்று ஏற்பட்டவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் ஆம்புலன்ஸிலேயே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, கோவையில் தற்போது எந்த அளவுக்கு படுக்கை பற்றாக்குறை நிலவுது? அரசு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்க? கோவையை பொறுத்தவரை கொரோனா தொற்றினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி நேற்று ஒரே நாளில் 2700 பேருக்கு கொரோனா தொற்றானது ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 13,400 பேருக்கு கொரோனா தொற்றானது ஏற்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனை, இஎஸ்ஐ மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகள் முழுவதும் கொரோனா நோயாளிகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. கோவை அரசு மருத்துவமனையில் மொத்தம் 504 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் இருக்கின்றன. இந்த படுக்கைகள் முழுவதுமாக நிரம்பி இருக்கின்றன. இதே போன்று இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் படுக்கைகளும் முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. இந்நிலையில் தற்போது ஆக்சிஜன் வசதிக்காக ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் உடனடியாக அவர்களை அனுமதிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. ஏனெனில் அனைத்து படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய அனைத்து படுக்கைகளும் முழுமையாக நிரம்பியிருப்பதன் காரணமாக அவர்களில் யாரேனும் உடல் தேறிய பின்னரே அவர்களை மாற்றிவிட்டு தற்போது புதிதாக ஆக்சிஜன் தேவைக்காக வந்திருக்கக்கூடிய நோயாளிகளை அனுமதிக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இன்று காலை முதல் வரக்கூடிய நோயாளிகள் அனைவரும் மெதுவாக தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிற்பகல் அளவில் ஒரே நேரத்தில் ஏராளமான நோயாளிகள் அடுத்தடுத்து வந்ததால் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக 10க்கும் மேற்பட்ட நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே இருக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த தகவல் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து மாற்று ஏற்பாடுகளை மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து ஒவ்வொருவராக உள்ள அனுமதிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை தொற்றினுடைய தாக்கம் மிக வேகமாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளுடைய தேவை அதிகரித்து வருகிறது. எனவே அவற்றையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இதே அளவில் தான் சாதாரண படுக்கைகளுக்கான நிலையம் இருக்கிறது. சாதாரண படுக்கைகள் எதுவும் இல்லாத நிலையில் அதற்காகவும் வரக்கூடிய நோயாளிகள் கஷ்டப்பட வேண்டிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் மற்றும் சாதாரண படுக்கைகள் ஆகிய இரண்டு தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை தற்போது மாவட்ட நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நோயாளிகளின் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. தேவா, கோவையில் தற்போது நிலவக்கூடிய படுக்கை பற்றாக்குறை தொடர்பாகவும் இதனால் கொரோனா நோயாளிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாகவும் கள விவரத்தை கொடுத்தீங்க குருசாமி. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தெற்கு கோவா மாவட்ட மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் டேங்க் உள்ள இடத்தில் கசிவு காரணமாக ஆக்சிஜன் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் சுஸ்திராவிடம் கேட்கலாம். சுஸ்திரா, விவரம் என்ன? தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கா? தேவா, தெற்கு கோவாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று தற்பொழுது அந்த ஆக்சிஜனுடைய கண்டெய்னர் கொண்டு வரப்பட்ட பொழுது அங்கே ஏற்பட்ட கசிவில் தற்பொழுது பல மெட்ரிக் டன் அளவிலான ஆக்சிஜன்கள் வெளியேறியுள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தகவலை அந்த மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தற்பொழுது கிட்டத்தட்ட 4 தீயணைப்பு வண்டிகள் அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கைக்காக நிறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எந்தவித தீ ஏற்படாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக கோவாவினுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியானது முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் வந்து வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஆனால் எவ்வளவு டன் ஆக்சிஜன் ஆனது வெளியேறியது, கசிந்து வெளியேறியது, எவ்வளவு கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் இன்னும் மாவட்ட நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக வழங்கவில்லை. ஆனால் இதில் யாருக்கும் எந்தவித காயமோ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்ற ஒரு தகவலை கோவாவினுடைய மாவட்ட நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. தேவா, ஆக்சிஜன் கசிவுக்கான காரணம் என்ன? அந்த டேங்கருடைய கொள்ளளவு வழக்கமா 20 to 30 டன் இருக்கும், மெட்ரிக் டன் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. முழுமையா வெளியேறிடுச்சா? இப்போ ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து வெளியேறுதா இல்ல அது சேமிக்க வைக்கக்கூடிய கொள்கலன்ல இருந்து வெளியேறுதா சுஸ்திரா? அவர்கள் அதாவது ஆக்சிஜன் கண்டெய்னரில் இருந்து அவர் சேமித்து வைக்கக்கூடிய அந்த கண்டெய்னருக்கு மாற்றும் பொழுது ஏற்பட்ட கசிவுதான் என்று பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அதில் அந்த வால்வில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த ஆக்சிஜன் சேமிப்பானிலிருந்து வெளியேறியதாக மாவட்ட நிர்வாகமானது முதற்கட்டமாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ஆக்சிஜன் ஆனது கொண்டு வரப்பட்டது, எவ்வளவு அந்த கண்டெய்னரில் ஏற்றப்பட்டது என்பது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் சேமிப்பானிலிருந்து இந்த ஆக்சிஜன் ஆனது தற்பொழுது வெளியேறியுள்ளதாகவும், ஆனால் தேவையான அளவு ஆக்சிஜன் ஏற்கனவே இருப்பில் இருந்ததன் காரணமாக மருத்துவ நோயாளிகள் யாரும் இதனால் பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு கூடுதல் தகவலையும் மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. தேவா, கோவாவில் தற்போது ஆக்சிஜன் டேங்கர்லிருந்து ஆக்சிஜன் சேமிப்பு கலனுக்கு ஆக்சிஜனை மாற்றும் போது ஏற்பட்ட கசிவின் காரணமாக அதிலிருந்து ஆக்சிஜன் வெளியேறிய வண்ணம் இருக்கின்றது. அதனை தடுக்கக்கூடிய பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஆக்சிஜன் வெளியேறும் போது அங்கு உடன் தீ பற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதன் காரணமாக அங்கு அதிக அளவுக்கு ஆட்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு கருதி அவர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். அதனை சரி செய்யக்கூடிய தொழில்நுட்ப பணியாளர்கள் மட்டும் அங்கு இருப்பது பாதுகாப்பானது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவலை கொடுத்த சுஸ்திரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நோயாளிகளின் உறவினர்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பகலாக காத்திருக்கக்கூடிய அவலம் நிலவுகிறது. மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 75 பேருக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் ரெம்டெசிவிரை வாங்குவதற்காக மதுரை மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் அதிக அளவில் குவிகின்றனர். இன்று டோக்கன் கொடுக்கப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டுவிட்ட நிலையில் நாளைக்கான டோக்கனுக்கு 200க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். டோக்கன் வாங்க மட்டும் 48 மணி நேரமாக காத்திருப்பதாகவும் அங்கிருந்தவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு வந்து 70 டோக்கன் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ணது? அட்லீஸ்ட் டோக்கனாவது கொடுத்துட்டா 2 நாள் கழிச்சு கூட நாங்க மாத்திரை வாங்கிக்கிறோம்ல. போய் இப்போ இதே பக்கம்னா பரவாயில்ல. இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடலாம். 150 கிலோமீட்டர் இருந்து வர்றோம். இந்த திருச்சியில இருந்து வர்றாங்க, நான் சிவகாசியில இருந்து வரேன். எப்படி வந்துட்டு நாங்க திரும்ப போயிட்டு வர முடியும்? 70 பேருக்கு மதுரைக்கே மருந்து பத்தாது. திருச்சி, தேனி, திண்டுக்கல்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணு மருந்த கூட கொடுங்க, இல்ல 70 பேருக்கு தான் டோக்கன் அப்படின்னு பெருசா எழுதி ஒட்டிருங்க. நாங்க வந்து நாய் மாதிரி காத்து கிடந்துட்டு பல்லு வல்லுன்னு கத்திட்டு வெளியே தண்ணி குடிக்க போறல, பாத்ரூம் போறல, சோறு இல்ல. இதுக்கு மேல நான் தான் மயங்கி விழுகணும். கோவை மருத்துவக் கல்லூரிக்கு தினமும் 500 ரெம்டெசிவிர் மருந்துகள் மட்டுமே வழங்கப்படக்கூடிய நிலையில் ஒருவருக்கு தலா 6 மருந்துகள் வீதம் 83 பேருக்கு மட்டுமே மருந்து தர முடியும். இந்நிலையில் ஒரே நேரத்தில் கல்லூரியில் மக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க இந்த வாரம் முழுவதற்கும் சேர்த்து டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. எனவே டோக்கன் இருப்பவர்கள் மட்டும் மருந்து வாங்க கல்லூரியில் இருக்கும்படி, மற்றவர்கள் கூட்டம் கூடாமல் கலைந்து செல்லும்படியும் காவல்துறையினர் மைக் மூலமாக அறிவுறுத்தினர். இனிமேல் 17ஆம் தேதி மருந்து வாங்க 16ஆம் தேதி டோக்கன் கொடுக்கப்படும். ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து ஒரு ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் வந்து புட்டப் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து ரெம்டெசிவிரோடைய எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அது எந்த பீப்புளுக்கு வந்து போய் சேரணும், யார் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸோடைய அட்டெண்டர்ஸ் மூலியமாக ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி போகட்டும். அப்படி போனால் கொஞ்சம் இந்த பீப்புள்ஸோடைய மன அழுத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்துல வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் இதோடைய கவுண்டிங்ஸை கூட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நாளாக வந்துட்டுருக்காங்க. ஒன்றும் டோக்கனே நேற்று தான் வாங்கியிருக்கோங்க. நீ வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணுங்க. கொடுத்தா தான் இந்த கியூர் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது? ரொம்ப பாத்ரூம் வசதி இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க. நேற்று லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்றைய சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முறைகேடாக ரெம்டெசிவிர் பெற முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு ரெம்டெசிவிர் வாங்க வந்த 3 பேரிடம் ஒரே மாதிரியான மருத்துவ பரிந்துரை கடிதம் இருந்துள்ளது. அதனை கைப்பற்றி போலீசார் விசாரித்த போது 7ஆம் தேதியே உயிரிழந்த செல்வம் என்பவருக்கு மருந்து வாங்க பரிந்துரைத்த கடிதம் என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பரிந்துரை கடிதம் கொண்டு வந்த மாதவரத்தை சேர்ந்த சதீஷ் மற்றும் செல்வகுமார், ஐனாவரத்தை சேர்ந்த கிறிஸ்டி பால் ஆகிய 3 போலீசார் கைது செய்தனர்.
இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி அருகே மயக்க ஊசி செலுத்தாமலும் கும்கி யானைகள் உதவியுமின்றி காட்டு யானையை பிடித்து அசத்திய வனத்துறையினருக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். முதுமலை வனப்பகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் சுற்றித் திரிந்த ரிபால்டோ என்ற யானையின் தும்பிக்கையில் உள்ள சுவாச துளையில் தசை வளர்ந்திருந்ததை வனத்துறையினர் கண்டறிந்தனர். இதனையடுத்து முதுமலை முகாமில் சிகிச்சை அளிப்பதற்காக யானையை நடக்க வைத்து அங்கு அழைத்துச் செல்ல வனத்துறையினர் முயற்சி செய்தனர். எனினும் அம்முயற்சி தோல்வியடைந்ததால் யானையை பிடிக்க சடாப்பட்டி பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்தில் கிரால் எனப்படும் மரக்கூண்டை வனத்துறையினர் அமைத்தனர். கூண்டில் யானைக்கு பிடித்தமான உணவுகள் வைக்கப்பட்டன. இந்த நிலையில் உணவுக்காக கிராலுக்குள் சென்ற யானையை வனத்துறையினர் கூண்டில் அடைத்தனர். மயக்க ஊசி செலுத்தாமலும் கும்கி யானைகளின் உதவி இல்லாமலும் காட்டு யானை பிடிபட்டது இதுவே முதன்முறை என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த யானையோட லைஃப்பை காப்பாற்றணும் அப்படின்னா இன்மீடியட்டாக அதில் தும்பிக்கையில் அடிபட்டிருக்க அந்த ஹோல்ஸ் பெருசு பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முக்கியம். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா எங்கேயுமே நடக்கல இந்த மாதிரி விஷயம். சாதாரணமாக ஒரு யானையை பிடிக்கணும் அப்படின்னா ஒன்று இன்ஜெக்ஷன் பண்ணணும், இல்லைனா நிறைய கும்கி யானையை கொண்டு உள்ள தள்ளி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே அதே போய் உள்ளே நின்றுச்சு. சிம்பிளாகவே கோடு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மேலும் ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. ஊரடங்கால் முற்றாக வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் மக்களின் பெருஞ்சுமையை குறைக்க மின்சார கட்டணத்தை 2 மாத காலத்திற்கு ரத்து செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கொரோனா 2வது அலை காரணமாக அமலான முழு ஊரடங்கு காரணமாக ஏழை நடுத்தர மக்கள் வேலை இழந்து வருமானம் இன்றி தவிப்பதாக கூறினார். இப்பேரிடர் காலகட்டத்தில் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் திட்டங்களை செயல்படுத்தி உறுதுணையாக இருக்க வேண்டியது அரசின் தலையாய கடமை என அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே ஏழை எளிய மக்களின் நலன் கருதி தமிழக அரசு அடுத்து வரும் 2 மாத காலத்திற்கு மின் கட்டணத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் போலி தன்மைக்காக நினைவு கூறப்படுவார்கள் என பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருந்தொற்றை முறையாக கையாளவில்லை என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவருக்கு ஜே.பி. நட்டா எழுதியுள்ள கடிதத்தில் பாஜக ஆளும் மாநிலங்களில் தடுப்பூசி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் ஆளும் மாநில அரசுகள் இவ்வாறு அறிவிக்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பொதுமக்களிடையே தேவையற்ற பீதியை கிளப்புவதோடு அரசியலுக்காக நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி பேசி வருவதாகவும் காங்கிரஸை நட்டா சாடியுள்ளார். அமெரிக்காவில் 12 முதல் 15 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கும் ஃபைசர் தடுப்பூசியை செலுத்த அந்நாட்டின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான அமெரிக்காவில் தற்போது 16 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கனடாவை தொடர்ந்து அமெரிக்காவும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஃபைசர் கொரோனா தடுப்பூசியை செலுத்த அனுமதி அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து விரைவிலேயே சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் கசான் நகரில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பள்ளியிலிருந்து துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் அங்கு குவிந்தனர். தொடர்ந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட சிலரை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் இருந்து ஜன்னல்கள் அருகே ஏணியை போட்டு மாணவர்களை வகுப்பறைகளிலிருந்து பத்திரமாக மீட்டனர். தாக்குதலில் ஒரு ஆசிரியர் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. टैंकर्स का साथ ही साथ स्टेट्स और यूनियन टेरिटरीज को निर्देश दिए गए हैं कि वो इनको एडिक्वेट सिक्योरिटी दे और एक ग्रीन कॉरिडोर क्रिएट करे जिससे कि इनका फास्ट मूवमेंट सुनिश्चित किया जा सके। चूंकि कोविड से सभी लोग प्रभावित हैं इंक्लूडिंग द ड्राइवर्स ऑफ दीज टैंकर्स, तो इसलिए स्किल्ड ड्राइवर्स की अवेलेबिलिटी बढ़ाने के लिए उनकी ट्रेनिंग की जा रही है नए ड्राइवर्स की, और 500 ऐसे ड्राइवर्स अभी वर्तमान में ट्रेन किए जा रहे हैं और उसके पश्चात 2000 और ट्रेन किए जाएंगे। अब हम बात करेंगे ऑक्सीजन डिस्ट्रीब्यूशन की। तो जैसा मैंने बताया था 2 तरीके से ऑक्सीजन को स्टोर किया जाता है हॉस्पिटल्स में, तो उनमें से एक क्रायोजेनिक टैंक्स हैं। तो अगर आप देखें ये मार्च 2020 में 609 क्रायोजेनिक टैंक्स थे विद द कैपेसिटी ऑफ स्लाइटली लेस देन 6000 टन किलोलीटर्स, और अब ये मई में आते आते
इनकी नंबर्स बढ़ के 901 हो गए हैं विद अ कैपेसिटी ऑफ 9233 किलोलीटर्स। इसी प्रकार से ऑक्सीजन सिलेंडर्स की अवेलेबिलिटी में भी बहुत बढ़ोतरी हुई है। मार्च 2020 में 4,35,000 थे, जो वर्तमान में अब 11,19,000 हो गए हैं। इसके साथ ही साथ 3.35 लाख ऑक्सीजन सिलेंडर्स अभी खरीदे जा रहे हैं। इसमें मैं एक बात और कहना चाहूंगा कि हॉस्पिटल के साथ लगातार प्रयास किए जा रहे हैं कि जो ऑक्सीजन का यूटिलाइजेशन हो वो जुडिशियस हो, उसमें किसी प्रकार की वेस्टेज ना हो। अब हम कुछ मैनेजमेंट एस्पेक्ट की बात करेंगे। तो पूर्व में तो जो व्यवस्था थी, हॉस्पिटल्स डायरेक्टली सप्लायर से अपना ऑक्सीजन प्रोक्योर कर लेते थे, पर अप्रैल में बहुत ज्यादा वृद्धि हो जाने के कारण इस मांग में बिकॉज ऑफ राइजिंग कोविड केसेस ये पाया गया कि इसका एक एलोकेशन, रैशनल एलोकेशन प्रोसेस बनाना जरूरी हो गया और इसमें सभी स्टेट्स और यूनियन टेरिटरीज से कंसल्टेशन करके और बाकी स्टेक होल्डर्स जैसे मैन्युफैक्चरर्स इत्यादि उनसे भी विचार विमर्श करके एक डायनामिक मॉडल बेस बनाया गया है बेस्ड ऑन रिक्वायरमेंट एज पर द नॉर्म्स ऑफ हेल्थ मिनिस्ट्री। और इस मॉडल की विशेषता यह है कि इसमें आवश्यकता अनुसार डेली परिवर्तन किया जाता है। किसी क्षेत्र में जब ज्यादा கேசஸ் बढ़ जाते हैं, स्पाइक आता है, किसी भी कारण से மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார்கள். அப்போது கர்நாடகா, கேரளா, தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பதாகவும் தேசிய அளவில் தமிழகத்தில் கொரோனா பரவலுடைய நிலை 3வது மாநிலமாக இருப்பதாகவும் இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு கொரோனா பரவக்கூடிய மாநிலமாக 3ஆம் இடத்தில் தமிழகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக முடிந்த முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.